வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக சில நிலைகளில் இந்த மாதம் சில நாட்களில் நல்ல வருமான ஓட்டம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு. ஆரோக்கிய அமைப்புகளில் கவனம் தேவை அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத எந்த விஷயங்களையும் விருச்சிகராசினியர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதுதான் இந்த மாதத்துல முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அதுல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்கள். சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாத பலன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். இதுக்கு ஒரு 10% தான் பலம். இது ஒரு பெரிய அளவு மாற்றங்களையோ தாக்கங்களையோ ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவு தாக்கங்களை ஏற்படுத்துகிற அமைப்புலாம் இதில் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம பார்க்க வேண்டாமா, எதுக்கு சார் பலன் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள், தசாபுக்தியை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் இந்த தசாபுக்தியும் நடக்குமானால், இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அதை நான் சேர்த்து சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நான் சொல்ற பலனை 10%, அப்படியே தசாபுக்தியும் நான் சொல்றது நடக்குதான்னு பாருங்க. நடந்தால் அது ஒரு 50%க்கு மேலே. அப்போ அதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 பலன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 2 பலனுக்கு அந்த தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த 2 பலனை மட்டும்தான் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கணும். மற்ற 3 பலன் உங்களுக்கு பெருசாக நடக்காது, அதை நீங்கள் கண்டுக்கிடாதீங்க. லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்கு. இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போவோம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தின் ஆரம்பம் முதல் 10 நாள் சூப்பரோ சூப்பர். வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். கையில் 4 காசு புழக்கத்தை தரும். அந்த விதத்தில் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக முதல் 10 நாட்களில் நல்ல யோகம் உண்டு. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருக்கு 11ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தசாபுக்தி போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு உறுதியாக இந்த பணவரவுகள் ஏற்றத்தை வழங்கும். எனதருமை நண்பர்கள், உறுதியாக வழங்கும். இது ஒரு நல்ல அமைப்பு. சரிங்களா? இது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அப்போ தொழிலில் ஏற்றம், தொழில் சார்ந்து நல்ல வளர்ச்சி, தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகுவதுன்னு தொழில் சம்பந்தமாக நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்படியே இங்கே வாங்க, தசாபுக்திக்கு 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதான்னு பாருங்க. அந்த தசாபுக்தி நடந்துருச்சுன்னா உறுதியாக உங்களுக்கு தொழில் அமைப்புகளில் ஏற்றங்கள் உண்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்தது அடிக்கடி நான் சொல்றது என்னன்னா, திருமணம் மற்றும் நான் சொல்றதுல பொதுவாக விதி அதுதான். திருமணம், குழந்தை பாக்கியம்னு வருகின்ற பொழுது கோச்சாரம் அதை தடை செய்யறதுக்கான அமைப்பு கிடையாது. அது கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும், ஏற்றம் இறக்கும், அவ்வளோதானே தவிர தடை பண்ணாது. ஆக உங்கள் ஜாதகப்படி தசாபுக்திகள் நல்லதாக நடக்குதுன்னா திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம் கிடச்சிரு. என்னடா இவர் திருமணத்தை பற்றி எதுவுமே சொல்லி அப்போ நடக்காது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போயிட வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன். தசாபுக்தி நல்லா இருக்குன்னா உறுதி அதுக்கு 2 கிடச்சிரும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதம் அந்த பலன்கள் இதில் கவர் ஆகலை, அது சம்மந்தப்பட்ட பாவகங்கள் எதுவும் இயங்கலை. இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி நல்லா இருக்குன்னா நல்லபடியாக முடியும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதே போல் இந்த மாதம் புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது. ஆக தாராளமாக முயற்சிக்கலாம். வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும். யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றதோ உறுதியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, தொழில் செய்கின்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த மாதம் பெரிய லாபங்களை அந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வழங்கும். ஆனால் அதே அமைப்பு பிற்பகுதியில் தொந்தரவு பண்ணும். சரிங்களா?
இப்போ அதுக்கு முன்னுக்கு இன்னொரு சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா, தகப்பனார் வழியிலிருந்து சில லாபங்கள் உண்டு, அல்லது தகப்பனாரினுடைய ஆதரவு நன்றாக கிடைக்கும். ஜாதகப்படி 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போச்சுன்னா உறுதியாக அந்த தகப்பனாரினுடைய ஆதரவு நன்றாகவே கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எதுலேயுமே நன்மை இல்லையா சார் அப்படின்னா, திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு சில நல்ல விஷயங்கள் நடக்கும், திடீர்னு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அந்த திடீர் நற்பலன்கள் கிடைக்கின்ற ஒரு மாதம். அப்படியே ஜாதகப்படி வாங்க, யாருடைய ஜாதகப்படி 8ஆம் இடம் 5ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் 11ஆம் இடம், அதாவது 8ஆம் அதிபதி போய் 5ல் தொடர்பு கொள்ளலாம், அல்லது 5ஆம் அதிபதி வந்து 8ல் தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரி 5-8 சம்பந்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு. அந்த 5ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போது இப்போ அப்படின்னு கேட்டால் உறுதியாக அந்த அதிர்ஷ்டம் மாதிரி திடீர்னு சில நன்மைகள் உண்டு நண்பர்களே. சரிங்களா? ஆக இதெல்லாம் இப்போ பொது பலன், பாசிட்டிவான பலன். எங்கு கவனமாக இருக்கணும்? கணவன் மனைவி உறவில் கடுமையான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். ஆக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும்ங்கிறத நீங்க மனதில் புரிஞ்சுக்கணும். அப்படியே தசாபுக்திக்கு வாங்க, யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம் 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு மீன்ஸ் பாவ கிரகங்கள் அமர்ந்து அதோடைய தசாபுக்தி நடைபெறுகின்றதோ இப்போ நடக்குதுன்னா உறுதியாக தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இல்லைன்னா பயப்பட வேண்டாம். சரிங்களா? நடக்குதுன்னா பயந்து தான் ஆகணும், கொஞ்சம் நிதானிச்சு தான் நம்ம இருந்துக்கணும் நாவடக்கத்தில். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு நண்பர்களே. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆக கூடுமானம் வரையில் நான் சொல்கிற எல்லா நெகட்டிவான பலனுமே கடைசி 10 நாளில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். முதல் 10 நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நடுவில் 10 நாள் மதியமாக இருக்கும். நான் சொல்கிறது கடைசி 10 நாள் தான் இப்போ நெகட்டிவ் எல்லாமே சொல்கிறேன். சரிங்களா? ஆக உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு உண்டு. ஆக கூடுமானம் வரையிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் 12ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்கள் உறுதியாக ஆரோக்கியத்தில் கவனம் பெற்று இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எப்படிங்க, இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பொருளாதார ரீதியாக இந்த மாதத்தின் கடைசியில் அகலக்கால் வச்சிங்கன்னா நட்டம் அல்லது கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆக மொத்தத்தில் பொருளாதார ரீதியாக இஷ்யூ ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஆக கூடுமான வரையிலும் அன்வான்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிடுறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, ஆசைப்பட்டு பெருசாக தெரியாத இடங்களில் கொடுக்கல் வாங்கல் பண்ணி இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்கள் ஜாதகப்படியும் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா உறுதியாக செய்யாமல் இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. மாத கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது. தசாபுக்தி அமைப்படியும் 6, 8 நடக்குதுன்னா உறுதியாக நிதானமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. உங்கள் ஜாதக எவ்வழியோ தசாபுக்தி அவ்வழியில் அந்த பலன்கள் கிடைக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.